பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே. பகவானான பூர்ணத்தை வசுதேவர் ஆதிசேஷன்கிற வெள்ளரிக்காக்கு நடுவில் வச்சு ரொட்டி துண்டா இருக்கக்கூடிய கருடனுக்கும் பூமிக்கும் நடுவில் வச்சேன்னா பாகவதம் சாண்ட்விச். அதை சாப்பிட்டா என்ன வரும்னார்? அதை சாப்பிட்டா மோட்சம் கிடைக்காது, இதை நினைச்சா மோட்சம் கிடைக்கும். அதனால காலங்கார்த்தால எழுந்த உடனே அந்த பகவானை எப்படி வசுதேவர் சுமந்தார் அப்படிங்கிறத ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்க. நான் சொல்லியிருக்கிற அப்படியே அந்த வர்ணனை உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கணும். அதுதான் உபன்யாசத்துக்கே பெருமை. உபன்யாசம் சொல்ல சொல்ல உங்க மனசுல அப்படியே நீங்க கற்பிக்க ஆரம்பிக்கிறீர்கள் பாருங்க, அதுதான் லட்சணம். நான் படம் போட்டு காமிச்சுட்டேன்னா அந்த சுவாரஸ்யமே இருக்காது, உங்களை யோசிக்கவே விடுறதில்லை. அதனால இதுல யோசிச்சு பார்க்குறோம். பகவான் நடந்து போறார், மழை கொட்டுறது, ஆதிசேஷனும் போறார், மேல கருடனும் பறந்து போறார். இப்போ யமுனையில அப்படி ஜலம் பீரிட்டு ஓடுறது. இவர் எப்படி இந்த குழந்தையை சுமந்துன்னு போவார்? வருத்தப்பட்டு விட்டார். அப்பதான் தெரிஞ்சது, நீங்க ராமாயணத்துல ஒரு கட்டம், வால்மீகி ராமாயணத்தை நல்லா கூர்ந்து பாருங்க. யுத்த காண்டத்துல கும்பகர்ணன் அப்படின்னு ராவணனுக்கு தம்பி, அவன் வந்து சொல்றான், என்ன எடுத்து ஹனுமான் வந்து சுந்தர காண்டத்துல லங்கா முழுக்க எரிச்சுட்டு போயிட்டார். $9 பில்லியன் லாஸ் அவனுக்கு, ராவணனுக்கு எஸ்டிமேட் படி. அதனால அவன் பெரிய மீட்டிங் கூட்டினா, ஹவு டு மேனேஜ் த கிரைசிஸ், ஒன் மங்கி ஃப்ரம் இந்தியா ஹஸ் கம் அண்ட் பர்ன்ட் லங்கா அப்படின்னு ஒரு டிசிஷன். அப்போ கும்பகர்ணன் எழுப்பினா. கும்பகர்ணன் சொன்னா, அண்ணா இப்போ என்ன பண்ணுறதுன்னு மீட்டிங் கூட்டுறியே, சீதையை கடத்துறதுக்கு முன்னாடி இந்த மீட்டிங் கூட்டியிருக்கலாம் இல்லையா? நாங்கள் வேண்டாம்னு சொல்லியிருப்போம். வேண்டாத காரியமெல்லாம் பண்ணிவிட்டு வேண்டாததை செய்தால் தன்வினை தன்னை சுடும் ஒட்டப்பம் வீட்டை சுடும் பட்டினத்தார். அந்த மாதிரி இந்த மாதிரி காலம் வந்து கொடுத்தே. அப்போ சொன்னானாம் கும்பகர்ணன், அண்ணா ஒன்னே ஒன்று நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, நீ ராமனை யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. யுத்தம்னு போயிட்டியான்னு நீ ராமனை ஜெயிக்க முடியாது. எது போலன்னா, யமுனா நதியில ஓடக்கூடிய ஜலம் தான் பின்வாங்காது. இப்போ காவேரிங்கிறவோ கர்நாடகாலேருந்து ஆரம்பிச்சு தமிழகத்தில் வந்து பே ஆஃப் பெங்கால கலக்கிறா. இப்போ திடீர்னு ஒரு நாள், ஏன் சுவாமி ஏன் நினைக்கிறேன், பே ஆஃப் பெங்கால்லேருந்து காவேரி ஆரம்பிச்சு கர்நாடகம் பக்கம் போறா. நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. நம்ம அப்புறம் சண்டையே போட வேண்டாம், ஏமாத்தினார்கள் சண்டை போட்டார்கள் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். நம்ம பக்கத்துலேருந்து வச்சுட்டா நம்ம இங்கே ஒரு 2-3 டேம். என்ன ஒன்று பாருங்க, பாரத தேசத்தில் நான் எப்போவுமே சொல்கிறேன், நீ கார்த்தால வந்தவாள்லாம் கேட்டிருப்பேள், தண்ணீர் என்பது பொது, இதில் இன்னார் இணையாருங்கிறவா உரிமையே கொண்டாடப்படாது. ஜலம்ங்கிறது எல்லா ஜந்துக்கள், நம்ம மட்டும் ஜலத்தை நம்பி இல்லை, ஆடு மாடு கூட ஜலத்தை நம்பி இருக்கு, வனத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் ஜலத்தை நம்பி இருக்கு. அதனால் நம்ம மட்டும் நினைக்காதீங்க, விவசாயிகள் நம்ம எல்லாரும் ஜலத்தை நம்பி இருக்கா. அதனால ஒரு மாநிலம் தான் ஜலத்தை வச்சு கொண்டாடணுங்கிற உரிமை இல்லை பாரதத்தில். ஆனால் எல்லா மாநிலங்களுக்கும் நடுவில் பஞ்சாப் ஹரியானா, கர்நாடகா தமிழ்நாடு, மகாராஷ்டிரா கோவா, கோவா கர்நாடகா, எங்கே போட்டாலும் தண்ணீர் சண்டை. அதனால ஜலம்ங்கிறது பொது. அதனால் ஒத்தரையே வச்சு கொண்டாடணும்னு நினைக்கூடாது. அவர்களும் அனுபவித்து பிறரையும் அனுபவிக்க வைக்கணும். அடுத்தா இது ஒரு மாநிலத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்ம மாநிலத்தில் எவ்வளவு நதிகள், பாலாறு ஓடுறது. பாலாறு ஓடுறதுன்னா என்ன இருக்குது, நீங்கள் உடனே ஓடுறதுன்னா அப்படி பீரிட்டின்னு ஓடுறதுன்னு நினைக்காதீங்க. ஏதோ வேகவதின்னு ஒரு நதி காஞ்சிபுரத்தில் இருக்குது, செய்யாறு இருக்குது, கிருஷ்ணா நதி ஒரு பகுதி வருது, பெண்ணையாத்தங்கரை திருக்கோவிலூரில் ஓடுறது, காவேரி ஓடுகின்றாள், பவானி ஓடுகின்றாள், பெரியார் கொஞ்சம் ஓடுறது, அதே மாதிரி தாமிரபரணி ஓடுறது, வைகை ஓடுறது. இதெல்லாம் பாகவதத்தில் எடுக்கிறா. கொச்சின் கொச்சின் மகாபாகா திரமிடேஷுச்ச பூரிஷா தாமிரபரணி நதியத்திர கிருத்தமாலா பயஸ்வினி. தாமிரபரணினா தாமிரபரணி, தாமிரபரணி நதியத்திர கிருத்தமாலா. கிருத்தமாலான்னு என்ன தெரியுமோ? வைகை. பயஸ்வினா பால் போல் இருக்கக்கூடிய பாலார். இத்தனை நதியும் பாகவதத்தை சொல்லப்பட்டிருக்கு ஓடுறது. எவ்வளவு வருஷமா ஓடின்னு இருக்கு கணக்கே இல்லை, யுகாந்தரமா ஓடின்னு இருக்கு. இத்தனை நாளைக்கு நம்ம நதியெல்லாம் இணைச்சிருக்கலாம் இல்லையா? வரக்கூடிய ஜலத்தை சமுத்திரத்தில் கலக்காமல் நம்ம சேகரித்து வச்சிருக்கலாம் இல்லையா? அதுவும் நாம் செய்ய வேண்டும். இன்னொரு மாநிலத்தோட சண்டை போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு கிடைக்கிற ஜலத்தை எப்படி சேமித்து வைக்கிறதுன்னு நமக்கு தெரியாதா? எவ்வளவு வருஷமா இருக்கும் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன அணை கட்டி வச்சா. ஏன்னா நமக்கு அடுத்ததா ஒரு மாநிலமும் இல்லை, பே ஆஃப் பெங்கால் தான் இருக்கு. சமுத்திரத்தில் அந்த ஜலம் போய் கலக்கிறதுக்கு நம்மளாவது அதை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நம்ம எண்ணம் வச்சுக்கணும். இந்த இடத்துல யமுனா நதி பின்வாங்காதுன்னு நாம் கும்பகர்ணன். ஆனால் பாவம் அவனுக்கு தெரியல, அடுத்த அவதாரத்தை கிருஷ்ணாவதாரத்தில் என்ன வேணாலும் நடக்கும்னு. இப்போ யமுனா நதி ஓடின்னு இருக்கா, வசுதேவருக்கு இடம் கொடுக்கணும். அப்போ யமுனா நதி பின்வாங்கி போனாலாம். அதனால்தான் தூய பெருநீர் யமுனை துறைவனைங்க, கிருஷ்ணருக்காக வழி கொடுத்தாளே யமுனா, இயற்கைக்கு மாறாக தான் பின் சென்றாளே, அப்பேற்பட்ட தூய பெருநீர் யமுனை துறைவனைன்னு கடந்து போறா. அப்போ
அங்க இருக்கக்கூடிய நந்தகோபாலனுக்கு யசோதைக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கா. அஷ்டமி திதி ஆயிடுத்து, நவமி திதி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை. இந்த குழந்தை அங்க வச்சார், அந்த குழந்தை இங்க எடுத்துன்னு வந்தார். அதனால இந்த பெண் குழந்தை அந்த ஆண் குழந்தையின் தங்கைக்கு சமானம். அதனால்தான் அம்பாளை வந்து சரசி ஜனாப சோதரி சங்கரி பாஹி மாம்பர குரு குஹ ஜனனீம் மதசமனி மைஷாசுரமர்தினி மதகமணி மங்களவர பிரதகினி சீஜ நாப சோதரிம் நீலய ஜயக்ஷி பிம்பதரி சித் பிரதி பிம்பதரி பிந்துநாதவ சங்கரீம் சங்கரீம் அம்புஜரமண சோதரீம் தாமரை கண்ணனின் தங்கையே அம்புஜரமண சோதரீம் அதிரதீம் அம்பரீம் காதம்பரி நீலாம்பரியம். லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே பத்மநாப சகோதரி உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி அப்பேற்பட்ட பெண்ணை அழைத்து கொண்டு வந்தார். கம்சனுக்கு குழந்தை அழற சத்தம் கேட்டுது. பெண் குழந்தை அழறதே. வந்தான். குழந்தையை எப்போதும் எடுப்பது போல் காலை எடுத்து அடிக்க வேண்டும்னு நினைக்கிறதுக்குள்ள அது காத்துல ஆகாயத்தில் பறந்து சென்று 8 கை துர்க்கையாய் காட்சி அளித்ததாம். அம்ப சம்பவி சந்திரமௌளி ரபல அபர்ணா உமா பார்வதி காளி ஹைமவதி சிவத்ரிநயனி காத்யாயனி பைரவி சாவித்ரி நவ யௌவன சுபகரி சாம்ராஜ்யலக்ஷ்மி பிரதா 8 கை துர்க்கையா காட்சி கொடுத்ததாம். திவ்ய ஸ்ரகம்பரா லேப ரத்னாபரண பூஷிதா தனுஷூலேஷு சர்மாசி சங்கச்சக்ர கதாதரா அகமசேஷ சுராசுர மோகினி யவனிகா மதுகைட்ட மர்தன பிரபல சும்ப நிஷும்ப நிஷூதனே பிரணிகிதா ஹதயா தவஹிகையா. சொல்றான் 8 கை துர்க்கையாக காட்சியளித்தாளாம். அவ சொன்னாளாம், உன்னை வதம் செய்ய வந்தவன் ஏற்கனவே பிறந்து விட்டான் முட்டாள் கம்சான்னு சொன்னாளாம். அதுக்காக பகவான் அவளுக்கு ஒரு வரம் கொடுத்தார். சண்டிகேதி அம்பிகேதி காளீதி. ஏ பெண்ணே அம்பாள், உன்னை வந்து சண்டிகா அம்பிகா காளி அப்படிங்கிற பேர்ல ஊரின் எல்லை தெய்வமா எல்லாரும் வணங்குவார்கள் அப்படின்னு பகவான் ஒரு வரம் கொடுத்ததாக ஸ்ரீமத் பாகவதம். இந்த குழந்தையானது இப்புறத்துல வந்தது. ஆயிடுத்து. தேவகி அங்கே அழுதுன்னு இருக்கா. ஐயோ, இத்தனை மாதம் தாங்கினேன், என்னால் அந்த குழந்தைக்கு பால் கூட கொடுக்க முடியலையே. இதே அத்தனை பாக்கியமும் பெற்றெடுத்தாள் இந்த யசோதை. அதனால ஆண்டாள் சொன்னா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர தரிகிலானாயிர்த்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென நின்ற நெடுமாலே நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமோ சேவகமும் யாப்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரும் பாவாய் பாவாய். தமிழ்ல 2 வஸ்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒன்று, இது மற்றொன்றுன்னு சொல்லணும். the one and the other one தான் இங்கிலீஷ்ல சொல்றோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் மற்றொருத்தி மகனாய் ஒளிர்த்து. ஆண்டாள் அப்படித்தானே பாடியிருக்கணும். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து மற்ற எங்க போச்சுன்னு கேட்டார் பெரியவாச்சான் பிள்ளை. அதுக்கு அவரே பதில் சொல்றார்,
அந்த குழந்தை பெத்தெடுத்த அம்மாவின் காரணத்துக்காக 2 நாள் ஆறமர இருந்து பாலெல்லாம் குடிச்சுட்டு போயிருந்தானே, மற்ற ஒரு பாடியிருப்போம். இப்படி பிறந்தது இப்படி போயிடுத்து மற்றுன்னு ஆண்டாள் சொல்றதுக்கு அது டைமே கொடுக்கலையாம். அதனால அந்த குழந்தை இங்கேருந்து அங்கே போயிடுத்துன்னார். ஒருத்தி மகனாய். நம்மளாம் எத்தனை பேருக்கு பிறக்கிறோம்? எல்லாரும் ஒருத்திக்கு தானே. அது என்ன சுவாமி கிருஷ்ணன் மட்டும் ஒருத்தின்னார்? ஒருத்தினா தமிழில் ஒருவள் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, யுனிக் ஒன்னு அர்த்தம். இப்போ டாக்டர் கிட்ட போகிறோம், அவர் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறார், லிபிட் ப்ரொஃபைல்லாம் எடுக்கிறோம், HbA1c எடுக்கிறோம், ஃபாஸ்டிங் சுகர் எடுக்கிறோம், போஸ்ட் இது எடுக்கிறோம், பிபி டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிறோம், கிட்னி டெஸ்ட் பண்ணிக்கிறோம், யூரின் டெஸ்ட் பண்ணிக்கிறோம், எல்லாம் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட கொண்டு வைப்போம். அவர் பார்ப்பார், இப்படி பரிசோதனை பண்ணுவார். சார் 1000ல் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி இருக்கும் இந்த வியாதி, உங்களுக்கு இருக்குது. உடனே நமக்கு பெருமையாக இருக்குது. 1000ல் நான் ஒருவன் பாட்டை பாடிட வேண்டியது தான். அதனால் 1000ல் ஒருவன்னா என்ன அர்த்தம்? ஒருவன்கிற அர்த்தம் இல்லை, 999 பேருக்கு இல்லாத வியாதி நம்மக்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். வியாதியில் நாம் 1000ல் ஒருவன். ஆனால் பாக்யம் பண்ணதில் 1000ல் கோடியில் லட்சத்தில் ஒருத்தி தேவகி, கோடியில் ஒருத்தி யசோதை. அதனால் கோடியில் ஒருத்தி மகனாய் பிறந்து கோடியில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து. கோடியில் ஒருத்தாவா, ஏன்னா வேற எந்த பெண்ணையும் தேர்ந்தெடுக்கலையே, தேவகியை தேர்ந்தெடுத்தார். சர்வலோகேஸ்வரன் அவ வயத்துல தங்கணும்னா அவ என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும். அந்த குழந்தை பிறந்துடுத்து. யசோதா இருக்கா, யசோதாவுக்கு தெரியல இது தன் குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் கார்த்தால எழுந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு அழகாக அவள் பார்த்ததே இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய கோபஸ்திரீகளுக்கெல்லாம் வாட்ஸ்அப் மெசேஜ், சைல்டு பார்ன் அப்படின்னு. எல்லாரும் ஓடி வரா, ஒத்தருக்கு மேலே ஒத்தர் எண்ணெயை பூசி பூசி அடிக்கிறா, வர்ணத்தை கலந்து கலந்து அடிக்கிறா. இந்த வடநாட்டில் ஹோலி அப்படின்னு ஒரு பண்டிகை உண்டு, அதுக்கு ஒரு யந்திரம் உண்டு. அந்த யந்திரத்துக்குள்ளே நீங்கள் போட்டுட்டு அடிக்கலாம். அதுக்கு வடமொழியில் பிச்சுக்கறி அப்படின்னு பேர். ஆகாரத்தை நம்ம தமிழில் சேர்த்துட்டோன்னா வேற அர்த்தம் வந்துடும். இல்லை பிச்சை கா அப்படின்னு வச்சுட்டா அர்த்தம் வேற ஆகிடும். அதனால் பிச்சுக்கறின்னு பேர். ஒத்தருக்கொத்தர் அடிச்சு பாடலாம். ஆழ்வார் சாதிக்கிறார், வண்ண மடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிர் எதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே. ஆத்து வாசலெல்லாம் எண்ணெயும் வெண்ணையுமா கொழகொழான் இருக்கு. ஓடி வராளாம் எல்லாரும். ஓடுவார் கொழகொழான் இருக்கிறதுனால விழுந்துட்டாளாம். விழுவார் உகந்தாளிப்பார். ஐயோ அப்படின்னு தான் பொதுவாக சொல்றவா. கிருஷ்ணர் பிறந்த உடனே கிருஷ்ணா அப்படின்னு அவளுக்கு வாயில வந்துட்டான். உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பற்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்றாய்ப்படியே பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் பூக்கு ஓதுவார் காணொப்பார்களும் ஓடில்லை காண் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. அந்த குழந்தை எங்கடி எங்கடின்னு வச்சா அங்க என்ன ஒருத்தரா 2 10 100 5 லட்சம் பெண்கள் இருக்கா ஆயர்பாடியில. எப்படி குழந்தை வந்து சேவிப்பா? நந்தகோபாலன் பார்த்தார். 5 ரூபா டிக்கெட்டு, 10 ரூபா டிக்கெட்டு, விஐபி தர்ஷன், அர்ஜித சேவா, சுப்ரபாத சேவான்னு எல்லாம் கியூவா வச்சுட்டார். எல்லாரும் என் குழந்தையே பார்த்து திருஷ்டி போடுறேன், போங்கோ நாளைக்கு வாங்கோ, சேவா க்ளோஸ்ட் டுமாரோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் 9 AM சொல்லி அனுப்பிச்சுட்டா. எல்லாரும் உன்னை பார்த்து திருஷ்டி போடுறாடா அப்படின்னு கண்லேருந்து மை எடுத்து அவர் திருமுகத்தில் வச்சா. இன்னொரு கஷ்டம்னா வச்சது எங்கேன்னு தெரியல. ஏன்னா அவரும் அதுவும் ஒரே நேரத்தில் இருக்காளா, எங்கேன்னு தெரியல. கட்டி பிடிச்சுண்டாளா. அதை நினைச்சுண்டு ஆழ்வார் கதறார், ஐயோ இந்த பாக்கியம் எனக்கு இல்லாம போயிடுத்தே, அவ என்னமா பகவானை கட்டி பிடிச்சுண்டான்னார். அப்போ அவ வந்து என்ன பண்ணாலாம், குழந்தைக்கு குளிப்பாட்டணும். அதனால தன்னுடைய காக்ரா, இந்த வடக்குக்கெல்லாம் போனேன்னா காக்ரா அப்படின்னு ஒரு ட்ரெஸ் போட்டுப்பா. அந்த காக்ராவை கொஞ்சம் மேலே எடுத்துட்டா, காலுக்கு நடுவில் குழந்தைய விட்டா. இந்த வடக்குக்கெல்லாம் நீங்கள் போனேன்னா, அடியன் பிலானியில் தான் படித்தேன், தில்லியிலலாம் பிறந்த குழந்தைகளுக்கு நன்னா எண்ணெயை தடவிட்டு வெயிலில் விட்டுருவா. மாலிஷ்னு சொல்லிட்டு நன்னா எண்ணெயை தடவி கிருஷ்ணரை தன் காலுக்கு நடுவில் வச்சு கடாரத்தில் நன்னா கொஞ்சம் குளிர்விக்க ஜலமும் சூடு ஜலமும் கலந்து விளாவிட்டு அதில் கொஞ்சோண்டு நெல்லி விதையை அரைச்சி போட்டிருக்கா. ஏன்னா குழந்தைக்கு வாயில் ஜலம் போச்சுன்னா தித்திக்கணுங்கிறதுக்காக. ஆழ்வார் இதெல்லாம் சாதிக்கிறார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாலாம்.
அப்போ அவர் உடம்பு முழுக்க எண்ணெய் இல்லையா, அவ காலை பிடிக்கும் போது வழுக்கிறதா அந்த குழந்தைக்கு. அதனால அந்த குழந்தை என்ன பண்ணி கொடுத்தான், வழுக்கிறதேன்னு சொல்லிட்டு அவ காலை பிடிச்சுன்னு கொடுத்தான். அதை நினைச்சிட்டு ஆழ்வார் கதறார், உன் திருவடியை தேடலாம்னு நாங்க வந்தா இடக்கை வலக்கை ஆச்சாரம் தெரியாதவ கையை நீ பிடிச்சுக்கிறியே, இந்த பாக்கியம் யசோதை பண்ணிருக்காளே, வேற யாருக்கு முடியும்னார். என்ன தவம் செய்தனை யசோத எங்கும் நீரை பரபிரமோ அம்மா வென்றழைக்க என்ன தவம் செய்தனை. ஈரேழு புவனங்கள் படைத்தவனை, ஏழு புவனங்கள் படைத்தவனை கையிலேந்தி ஷிராட்டி பாலூட்டி தல என்ன தவம் செய்தனை. சனகாதியர் தவ யோகம் செய்து, சனகாதியர் தவ யோகம் செய்து வருந்தி சாதித்ததை புனிதமாவே எளிதில் பெற என்ன தவம் செய்தனை. பிரமனுமில்திரனு மனதில் போராமை கொள்ள, பிரமனுமில்திரனு மனதில் போராமை கொள்ள உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை, உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை, உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே யசோதா 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 யசோதா. என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும் அந்த யசோதை. சர்வலோகத்துக்கும் மகேஸ்வரனா இருக்கக்கூடிய பகவான் தங்கால பிடிச்சுட்டு இருக்காரே, இதை விட என்ன பாக்கியம் அவ பண்ணிருக்கணும். ஆழ்வாருடைய வார்த்தையை கேளுங்கோ. ஆழ்வார் கிருஷ்ணாவதாரம்னா இறைச்சிருக்கார் பாசுரத்தை போட்டு. கணக்கு வழக்கே கிடையாது கிருஷ்ணாவதாரத்துக்கு. சாதிக்கிறார், கையும் காலும் நிமிர்ந்து கடார நீர் பெய்ய ஆட்டி பஞ்சிரு மஞ்சளால் ஐய நாவழித்தாளுக்கு அங்காதிட்ட வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. ஆ கம்மி அப்படிங்கிற ஆ அப்படிங்கிறது எதால நாக்க வழிக்கணும். இப்பெல்லாம் டங் கிளீனர்னு ஒன்று இருக்கு பாருங்க, இப்படி ஒன்று இருக்கு. அந்த பாபிஷ்டஹான்னு சொல்லக்கூடிய அதால் நம்ம நாக்க வழிக்கணும். பத்ரகாளி ரபலா அபரணா உமா பார்வத்தின். இந்த குழந்தை காமின்னா எதால் வழிச்சான்னா, அவள் தினம் குளிக்கும்போது மஞ்சளை தேய்ச்சி குளிப்போம் இல்லையா, பழைய மஞ்சக்காம்பை வச்சு வழிச்சான்னார் ஆழ்வார். பஞ்சிரு மஞ்சளால் வழிக்கும்போது ஆ காமின்னு வழிக்கிறா இல்லையா, அப்போ வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. அதுக்குள்ள அயோத்தியா தெரியறது, மதுரா தெரியறது, உத்தரப்பிரதேஷ் தெரியறது, எலெக்ஷன் வரப்போறது தெரியறது, எல்லாம் அதுக்குள்ள தெரியறதுன்னார். அப்படி அப்பேற்பட்ட பாக்கியம். அத கன்னடத்துல சொல்றா. தயிகே ಬಯಲಿ ಜಗವನ್ನು ತೋರಿದ ಜಗದೋದ್ಧಾರಕ ನಮ್ಮ ಉಡುಪಿ ಶ್ರೀ கிருஷ்ணா கிருஷ்ணா நீ பேகனே பரோ. கிருஷ்ணருக்கு இந்த பாட்டு என்ன குறைச்சல், என்னமா பாடல்கள்லாம் இருக்கு ஒன்னொன்னும். அதுவும் கிருஷ்ணாவதாரம் வந்துடுத்துனா உபன்யாசகருக்கு தான் கஷ்டம். எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாது. மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம்னா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு பாட்டு. கிருஷ்ணருக்கு இறைச்சிருக்கு பாசுரம். என்னென்ன மொழிகள், என்னென்ன பாட்டு, என்னென்ன காவியங்கள், என்னென்ன கிரந்தங்கள். ஆழ்வாருடைய பாசுரம் ஒன்னே போறோம், அதை வச்சே நம்ம கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சுடலாம். அப்பேற்பட்ட கண்ணன். பொதுவாக தாய்மார்களுக்கு தெரியும், கர்ப்பம் தரிச்ச தாய் குழந்தையை ஈண்டெடுத்த பிறகு கொஞ்சம் வெயிட் போட்டுருவா அப்படின்பா. ஆனால் இவ மெலிசாயிட்டாளாம். பக்கத்து வீட்டு பங்கஜம் வந்து கேட்குறா, ஏண்டி நீ எப்படி மெலிசானே, நாங்கள்லாம் வெயிட்டே போட்டுட்டோண்டி, நீ எப்படி மெலிசானே. ஏண்டி கேட்குற, இந்த குழந்தைய வந்து மடியில் வச்சா உதைக்கிறது, சரி கீழே வச்சா தவழ்ந்துன்னு இங்கேயோ போயிடுறது, இது பின்னாடி ஓடி ஓடியே நான் மெலிசாயிட்டேன்டி. வாயுள் வைய கண்டமாள் மடநல்லார் கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்து கொள்ளில் மருங்கே இருத்திடும் உடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும் மிடுக்கிலாமையால்
நான் மெலிந்தே நங்காய், அதனால மெரிசாயிட்டேன்டினாலாம். இப்போ அந்த தேவகி யசோதை கிருஷ்ணரை அப்படி பார்த்துன்னு இருக்கா. ஒரு நாள் பால் கொடுத்துட்டு போயிருக்கா. அந்த சமயத்தில் கம்சன் அம்ச ஒரு ராட்சச ஸ்திரீ பூதனா அப்படின்னு பேர் அவளுக்கு. அவளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா குழந்தைகளை கொல்றதில்ல. பொதுவாக யாராவது நம்ம படிப்பெல்லாம் படித்தா பிஹெச்டி படித்தான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எதில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பா. அவளை போய் கேட்டால் குழந்தைகளை கொள்றதுல ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கா. அதனால சா பூதனா பாலகாத்தினின்னர். அப்பேற்பட்ட அந்த பூதனா வந்தாளாம். கதச்சிதந்தர்ஹித பூதனாத்மா கம்ச பிரயுக்தா கில காபி மாயா நித்ரா பராதீன ஜனே நிஷீதே விரஜம் யசோதா கிருதிராவிவேஷ. அவள் வந்து நல்ல பெண் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கையில் அப்படியே தாமரையை அப்படியே சுருட்டி விட்டுண்டு வந்தாளாம். தன் முலையில் விடத்தை தடவிக்கொண்டு வந்தாள். அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை கொன்னால் ஏதேனும் ஒரு குழந்தை கம்சனை கொல்ல வந்த குழந்தையாக இருக்கும், அதுவும் இறந்து போய்விடும் என்கின்ற தவறான கணக்கில் எண்ணில் அவள் வந்தாள். ஐயோ, கிருஷ்ணர் பார்த்தார், நமக்காக மற்ற குழந்தைகள்லாம் எதுக்கு போகணும் அப்படின்னு அழ ஆரம்பிச்சுட்டார். அழ ஆரம்பிச்சது அவ காதில் விழுந்துருச்சோ, இங்கேயோ குழந்தை அழறதே, நம்ம அந்த ஆத்துக்கு போகலாம்னு போனார். அந்த கிராமத்திலேயே ரொம்ப பெரிய வீடு யசோதையின் வீடு. முன்னாடி ஒரு திண்ணை இருக்கும், கூடம் இருக்கும், மாடம் இருக்கும். நீங்கள் பழைய காலத்து வீடெல்லாம் பார்த்துருப்பேள், பெரிய வள்ளர் பார்த்துருப்பேள். அது முன்னாடி ஆரம்பிச்சா போயிட்டே இருக்கும். பூஹு புவஹா சுபஹா மஹா ஜனஹா தபஹா சத்தியம். பின்னாடி மடப்பள்ளி இருக்கும், அதுக்கு பின்னாடி புழக்கடை இருக்கும். அங்கே ஷார்ட்டுட்டு முன்பக்கம் வரத்துக்குள்ளே பசி எடுத்துரும். அதுதான் அது. அதனால் இங்கே வீட்டில் சோஃபாலாம் போட்டு ஹால் ட்ராயிங் ரூம்லாம் வச்சுருக்கா. எல்லாம் எடுத்து இப்போ யசோதா வந்து வாங்கோ வாங்கோ உள்ளே வாங்கோ, எப்படி இருக்கேள், எந்த ஊருன்னு சொல்லுங்கோ. அவளுக்கே அட்ரஸ் தெரியாது, ஆதார் கார்டெலாம் இல்லை பூத்தனா கிட்ட. அவளை இமிக்ரெண்ட். அதனால் அவள் பார்த்தா இமிக்ரெண்ட்ஸ் எல்லாம் பல நாட்டிலையும் துரத்தி விட்டுருக்கா பாருங்க, கஷ்டம். அதனால் இவள் பார்த்தா என்கிட்ட கார்டே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறா. இல்லை நான் பக்கத்து ஊரு, உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் விடுங்க, நீங்கள் உங்கள் வேலையை போய் பாருங்கன்னு விட்டா. ஐயோ, என் குழந்தை அழுதுண்டே இருக்கே, இப்போ தான் பால் கொடுத்தேன். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கோம், நந்தகோபாலா டைரி ப்ராடக்ட்ஸ்னு. அதில் எல்லாருக்கும் நாங்கள் வந்து வெண்ணெய் தேயிரெல்லாம் சப்ளை பண்ணணும். நான் ஒர்க்கிங் பார்ட்னர், அதனால் உள்ளே போய் நான் ஒர்க் பண்ணாதான் உண்டு, பாலெல்லாம் காய்ச்சிக்கிச்சு இதெல்லாம் பண்ணணும். இந்த குழந்தை அழுதுண்டே இருக்குது. அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பால் கொடுக்குறேன். நான் அந்த காலத்தில் செவிலித்தாயும் பால் கொடுப்பார்கள், வெட் நர்ஸ் அப்படின்னு பேர். நீங்கள் உள்ளே போங்கோன்னுட்டா. போயிட்டா யசோதா, குழந்தைய மடியில் வச்சுட்டா. நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு தன் முலையின் நுனியை அந்த குழந்தை வாய்க்குள்ளே வச்சா. குழந்தைக்கு ஒரே அகோர பசி இழுத்துது, விஷம் வந்துடுத்து. முதல்ல அந்த குழந்தையின் திருமுகத்தை பார்த்து அந்த பேயாயிருந்த பூதனைக்கும் தாய்மை ஏற்பட்டு ஒரு வினாடி பால் சுரந்தாளாம் அவள். குழந்தை அழுகை அகோர பசியில் முதல்ல விஷத்தை இழுத்துது. அதனுடைய அழகில் பார்த்த காந்தியில் மயங்கினவள் அவள் பால் சுரக்கும் போது பாலை இழுத்துது, இன்னும் இழுத்துது, இன்னும் இழுத்துது, பசிக்கிறது, இழுத்துது, சேர்ந்து பாலோட ஜீவாத்மாவும் வந்துடுத்துன்னு தேசிகன். அவர் கொல்லலை, அவர் இழுக்கும் போது ஜீவாத்மா வந்துடுத்து. அவர் என்ன பண்ணுவார் இல்லையா?